இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு மானங்கட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. 2 பொண்ணுங்களையும் ஒரே வீட்டுல கட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மருமகிட்டே இப்படி அவங்க வீட்டுக்கு தெரியாம காசு பணத்தை சொண்டிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் உங்களுக்கு பிறக்குமா? எத்தனை நாளைக்கு எங்க மாப்பிள்ளை எங்க வீட்டு பையன் எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் எத்தனை நாளைக்கு உண்மையை மூடி மறைக்க போறிய? உண்மை என்னைக்கு வெளியே வந்ததுன்னு தெரியும். இந்த பாருங்க, நீங்க தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. யார்கிட்டயும் நாங்க பணத்தை வாங்குவோம் இல்ல, பணத்தை வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல. நாங்க எந்த விதத்திலயும் உங்களோட குறைவா இல்ல, எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். தெரியுது நல்லா இருக்கிய. எப்படி நல்லா இருக்கிய? இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டி கொண்டு உங்க மகா கொடுக்க, அங்க நீங்க வாங்கிக்கிட்டே போறீங்க, இங்க கழிஞ்சுக்கிட்டே போக வேண்டியதான். என்ன மீனா, எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? ஏமா, நான் என்னமா பேசுறது? என்ன உங்க சின்ன மோள மாதிரி பெரிய மோளை எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு கொடுக்கணுமோ? இந்த பாருங்கம்மா, நீங்க அளவுக்கு அதிகமா பேசுறீங்க. நானும் சரி, வயசானவங்க போனா போது பெரிய மனுஷி பேசக்கூடாதுன்னு பாக்கேன். ஆனா நீங்க என்ன பேச வைக்கிய. அளவுக்கு அதிகமா பேசணும், அளவோட குறையா பேசணும். உண்மையை தானே பேசுறேன், பொய்யா பேசுறேன்? நான் ஏதாவது உண்மைக்கு புறம்பா பேசணும்னா ஏமா இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி சொல்ல முடியும்? நான் தான் அக்மார்க் உண்மையை தானே பேசுறேன். ஏங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். உங்க மவளுக்கு தேவைதான். இவர்கிட்ட போய் எது கேட்கணும்? அவ படிச்சிருக்கா, பொறுமை வேலை பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டியதானே. இவ்வளவு அவசரமா அவர்கிட்ட போய் எதுக்கு ஹாஸ்பிட்டல் கேட்கா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ ஹாஸ்பிட்டல் கேட்க மாட்டா. அவ ரோசக்காரியாச்சே, எப்படி கேட்டுப்பா? நம்ம பிள்ளைட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரியும். நானும் அப்படித்தான் நினைக்க வெளியுமே. சரி, நம்ம மவளுக்கு இல்லாத உரிமையா? அவ புருஷன் அவளுக்கு கட்டி கொடுக்காரு, இவளுக்கு எங்க வலிக்குன்னு கேட்கேன். இந்த பாருங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. யாருக்கும் எங்கேயும் வலிக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவிய மவன் தான் நம்ம பிள்ளைய கட்டாயப்படுத்தி உன் பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொல்லிருக்கணும். நம்ம கல்யாணத்துக்கு பேசி முடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய அது இதுன்னு சொல்லி தானே மயக்கினாவே. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் நான் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு பொண்டாட்டி பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டி தரேன்னு சொல்லிருக்காவே. சரி, எது எப்படியோ அவைய பொண்டாட்டி தானே இவ கட்டி கொடுக்காவே. இவருக்குலாம் என்னமா? என்னது அவைய பொண்டாட்டிக்கு அவைய கட்டி கொடுக்காவளா? இது கூட்டு குடும்பம். செஞ்சா எல்லாருக்கும் ஒண்ணு போல செய்யணும். ஒருத்திக்கு மட்டும் செஞ்சா இன்னொருத்தி வந்து கேட்பால. இந்த பாருங்கம்மா, பேசணும்னு பேசாதீங்க. இன்னொருத்தி கேட்பானா, இன்னொருத்தியும் என் பொண்ணுதான், அவளோட சொந்த அக்கா. இதே இது என் பொண்ணு இருக்கும் போதே மூத்த மருமவா கேட்பான்னு நான் கேட்கன்னு இப்படி கதை கட்டுதீல. இதே இது இன்னொரு வீட்டு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணு சொல்லாமலேயே அந்த பொண்ணு அதை சொல்லிச்சு இதை சொல்லிச்சுன்னு என் அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் இழுத்து விட்டுருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சரி, இப்ப கெட்டி கொடுக்காம என்ன இப்ப என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேட்கேன். அவர் பொண்டாட்டிக்கு அவர் செய்தாரு, யாருக்கு பயப்படணும்? இங்க யாருக்கும் பயப்பட சொல்லல. எது செஞ்சாலும் கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க எங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். இதுலயே தெரியுது நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட குணவதின்னு. உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சா நீங்க செய்ய விட மாட்டேன்னு தானே உங்க பிள்ளை உங்ககிட்ட சொல்லாம திருத்தனமா செய்தாரு. என் பிள்ளை எல்லாம் அப்படிப்பட்டவன் இல்ல. உங்க பிள்ளை சொல்லி கொடுத்துதான் என் மாவன் அப்படி எங்க கிட்ட சொல்லாம செஞ்சிருக்கான். இந்த பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு அனுப்புறீங்க 2 பிள்ளைகளும் எந்த தப்பும் பண்ணல. உங்க பிள்ளை உங்ககிட்ட சொல்லனா உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க. எல்லா தப்பையும் பண்ணது உங்க பிள்ளை, அதை விட்டுட்டு என் பொண்ணு பேசிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு பிள்ளை தப்பு பண்ணானா? உங்க பொண்ணு எந்த தப்பு பண்ணல. உங்க பொண்ணு எந்த தப்பும் பண்ணாதனாலதான் நாங்க பேசும்போதே உங்களுக்கு இந்த வழி வலிக்குதா? சரி 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 சரி, உங்க பொண்ணு தான் ஒரு தப்பும் பண்ணல. ஒண்ணு பண்ணுங்க, எங்க பையன் கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல திருப்பி எங்க வீட்டு பேர்லயே எழுதி வைக்க சொல்லுங்க. இல்லன்னா எவ்வளவு செலவாச்சோ அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க. என்ன தங்கச்சி, நானும் பாத்துட்டே இருக்கேன். உங்க சின்ன மாமியா அளவுக்கு அதிகமா பேசிட்டே போறாங்க. இது நம்ம குடும்ப விஷயம், அவங்கள தலையிட வேணாம்னு சொல்லுங்க. 1000 தான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அடிச்சுப்போம், நாளைக்கே சேர்ந்துப்போம். இடையில இவங்க எதுக்கு? இந்த பாருங்கண்ணே, அவங்க எங்க வீட்டுக்கு மூத்தவங்க. அவங்க என்னதான் என் சின்ன மாமியாரா இருந்தாலும் என் மாமியார் மாதிரி தான். என் மாமியாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அதே அளவு மரியாதை இவங்களுக்கும் கொடுப்பேன். இவங்க வேற, எங்க குடும்பம் வேற இல்ல. இவங்க சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை தான் அத்தையே சொல்றாங்க. என்ன தங்கச்சி, போன தடவை வரும்போது கூட ஆதி ஏமருமகன் கொஞ்சம் தள்ளுனீங்க. இப்ப என்னடா இப்படி பேசுறீங்க? இந்த பாருங்கண்ணே, இப்பவும் அவ ஏன் மருமக தான். ஆனா நான் ஒரு பிள்ளைய பெக்கல, 3 பிள்ளைய பெற்றிருக்கேன். எதுவா இருந்தாலும் 3 பிள்ளைகளுக்கும் சமமா தான் கொடுப்பேன். ஒரு பிள்ளைக்கு தெரியாம இன்னொரு பிள்ளை கை வச்சதுன்னா சும்மா இருக்க முடியாது. ஒரு அம்மாவா சும்மா இருக்கவும் கூடாது. நான் சொல்றத கேட்கறதுக்கு வேணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் தப்பா எதுவும் சொல்லல. நான் இல்ல, நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க உழைக்கணும்னே, இல்ல உங்க மகளுக்கு தேவைன்னா அவ உழைச்சு அவ சம்பாதிச்சு அவ பேர்ல வாங்கணும். இப்படி அடுத்தவங்க உழைப்ப உட்காந்து உரிய கூடாது, அட்டை மாதிரி. போதும், நிறுத்துங்க. அம்மா, என்னாச்சுமா? இங்க என்ன நடக்குது? அம்மா என்னாச்சுமா? ஆதிமா, அப்பா அம்மாவும் ஒன்னே அக்காவையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். இந்த பாருட்டி, இவ்வளவு நாளும் நான் கோவமா இருந்தாலும் இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன். இந்த அம்மா உன்னை தாங்குதுன்னு நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன். இப்பதாண்டி புரியுது இந்த வீட்டுல ஒரு நிலைமை என்னன்னு. என் மனசு தாங்கவே மாட்டேங்க. எத்தனை தடவை சொன்னேன் அம்மா வேண்டான்னு. சொன்ன கேட்டியா நீ? இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கும் புரிஞ்சிருக்கு நம்ம மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் இவங்க என்ன மரியாதை வச்சிருக்காங்க, நம்மளுக்கு எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பொண்ணுங்களையும் மருமக மாதிரியும் பாக்கணும்னு ஆசையா வந்தேன். ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்கம்மா. எத்த நீங்க சொல்லும் போது எனக்கு என்னமோ நினைச்சேன். இப்ப பாருங்களேன், புருஷன முன்னாடியும் அப்படியே பிளேட்டை தூக்கி நம்ம பக்கத்துல போடுதாவே. வந்தவனே என்ன பேச்சு பேசினாங்க. இப்ப மகா முன்னாடியும் மருமக முன்னாடியும் என்னமோ நம்ம தான் அவையில பேசுன மாதிரி, அவை எதுவுமே பேசாத மாதிரி என்ன நாடகம் போடுதாவே. எப்பா, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு என் கனவுலயே நினைக்கல. எப்படிதான் மனுஷங்க இப்படி ஆட்களுக்கு ஏத்த மாதிரி முகத்தையும் பேச்சையும் மாத்திக்கிட்டு அவ்வளோ. என்னதான் ஆச்சுமா? கிருஷ்ணா, அது
ஒண்ணும் இல்லப்பா, அவங்களோட திருட்டுத்தனம், அவங்களோட குள்ளநரித்தனம் எல்லாம் வெளியே வந்துட்டு வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல மறைக்க ஒண்ணும் இல்ல. மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாது. அவளை தப்பையும் பண்ணிட்டு அவளை பேச்சையும் பேசிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்து உங்க அம்மாவையே அதிகாரம் பண்ணுதாவுமா? என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன திருட்டுத்தனம், என்ன குள்ளநரித்தனம் எனக்கு புரியலையே. ஒன்னும் இல்ல ஆதிமா, சும்மா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேற ஒன்னும் இல்ல. நீ டயர்டா வந்திருப்ப, போய் ட்ரெஸ் மாத்து, நாங்களும் கிளம்புறோம். சீக்கிரமாவே வந்துட்டோம், நேரம் ஆயிட்டு. இப்ப கிளம்புனதான் வீட்டுக்கு போகலாம், இல்லன்னா இருட்டி போயிரும். உங்க அண்ணனும் மைனி இப்ப வந்துருவாவ. ஆமா கிருஷ்ணா, நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். எதுக்கு ஓடுறீங்க? எதனால இப்பவே பேசிட வேண்டியதானே? எங்கேருந்து நல்லா தப்பிச்சு ஓடியெல்லாம் பாக்கீங்களா? இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசுனீங்க? இப்ப பேசுங்க. எங்க கிருஷ்ணா வந்துட்டான். கிருஷ்ணா முன்னாடி பேசுங்க. அவன் இருக்கும்போது உங்க சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு அவன் இல்லாதப்ப கத்திக்கிட்டு அவன் வந்தோன்னு பம்மிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்கம்மா, யாருக்கு எந்த பயமும் இல்ல, யாரும் யாரை பார்த்து ஓடவும் இல்ல. இங்கே இன்னைக்கு இப்பவே பேசி முடிச்சிடலாம். நானும் வேணான்னு பாக்குறேன், நீங்க விட்டுறதா இல்ல. இப்ப என்ன பேசணும், அப்படித்தானே? பேசுங்க, இப்பவே பேசி முடிச்சிடலாம். இப்பதான் உங்க மகளும் ஒன்னா தானே இருக்கிறா, அவட்ட நேரடியாவே கேளுங்க. மாப்பிள்ள உன் பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரா, உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரான்னு. சம்பந்தப்பட்ட 2 பேரும் இங்க இருக்காங்க. பின் எதுக்கு இதை இன்னொரு நாளைக்கு பேசணும்? இப்பவே பேசி முடிச்சிடலாம். நல்லா சொன்ன சுப்புலட்சுமி. எங்கயா திருடனவங்க நாங்க தான் திருடணும், எங்க பொண்ணு தான் வாங்கினா, உங்க பையனை ஏமாத்தி வாங்கினான்னு சொல்ல முடியுமா? யாரை பார்த்து திருடுங்கன்னு சொல்றீங்க? உங்க பையன் தானே என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்காரு. உங்க பையன் இங்க தான் நிக்கிறாரு. கேளுங்க, என் பொண்ணு கேட்டு எழுதி வச்சாரா இல்ல அவரே எழுதி வச்சாரான்னு. முதல்ல அப்படி எழுதி வச்சிருக்கிறது உண்மையானு கேளுங்க. என்ன மாமா நீங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்குதான் இவ்வளவு பிரச்சனையா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். என்னப்பா, எதுப்பா சின்ன விஷயம்? எதை சின்ன விஷயம் சொல்ற? இது நாள் வரைக்கும் உங்க அம்மா கிட்ட நீ எதையும் மறைச்சதில்ல. எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க நீ? ஹாஸ்பிட்டலு, அது தனியா தான் பொண்டாட்டி பேர்ல மட்டும். இதுவரை இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துல இது பழக்கமே இல்லையாப்பா? அது மாமா, இது பாருங்க மாப்பிள்ள, இன்னமும் உங்க மேல நான் நிறைய மதிப்பு வச்சிருக்கேன். என்ன நடந்ததோ அதை சொல்லிடுங்க. உண்மை என்னவா இருந்தாலும் சரி, உண்மையை மட்டும் சொல்லுங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க? என் பிள்ளை சொல்லத்தான் போறான். நீங்க உண்மையை சொல்லுனாலும் பொய் சொல்லுனாலும் என் பிள்ளை உண்மையை தான் சொல்லுவான். சொல்லுப்பா கிருஷ்ணா, என்ன நடந்தது? இல்ல மாமா, ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி ஆதிக்கு எதுவும் தெரியாது. நான் எங்களோட வெட்டிங் டேக்காக சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப முன்னாடி உடைச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்னும் பொது சொத்துல இருந்தோ கூட்டு குடும்ப சொத்துல இருந்தோ எடுக்கல. எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியில சம்பளம்னு ஒரு அமௌண்ட் தனித்தனி அக்கௌண்ட்டுக்கு போகுது. என்னோட அக்கௌண்ட்ல என்னோட சேலரின்னு எவ்வளவு வந்ததோ அதுலதான் நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன். ஹாஸ்பிட்டலுமே ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா தான் கட்டுறேன். ஏன்னா ஆதி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏழைப்பட்டவங்களுக்கு ரொம்பவே கம்மியான விலையில பணம் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி எல்லாமே ஃப்ரீயா பண்றதுங்கிறது இப்ப சாத்தியமா இல்ல. அதனால அவளுக்குன்னு ஒரு சின்னதா தான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன். அது யார் மூலமா எப்படி வெளியே வந்ததுன்னே தெரியாது. என் பொண்டாட்டி கூட இவ்வளவு நேரம் தெரியாது. ஆனா நீங்க என்னடான்னா, எதுக்குங்க இதெல்லாம்? நான் உங்ககிட்ட கேட்டேனா? பாருங்க இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. சும்மா இருடி, நான் அப்புறமா உன்ட்ட இதை பத்தி பேசுறேன். நீ வேற. புரிஞ்சுதா? என் பொண்ணு யார்கிட்டயும் எந்த பைசாவும் கேட்கல, எந்த ஹாஸ்பிட்டல் கட்டி தர கேட்கல. போதும் நடிக்காதீங்க. எங்க கிருஷ்ணாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப இலகின மனசு. அவங்கிட்ட போயிட்டு நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கணும், அது இதுன்னு பேசியிருப்பா. அதை கேட்ட உடனே நம்ம எப்படியாவது கட்டி கொடுக்கணும்னு அவனும் கட்டி கொடுக்கான். கேட்கற மாதிரி கேட்டுட்டு இந்த சொல்லுவளனே பிள்ளையை நிலை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டினாங்க. ஹாஸ்பிட்டலையும் கட்டி கொடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம். என்னங்க இது? என்ன நாடகம்? ஏப்பா, இந்த நாடகம் போடுறதுக்கு வேற ஏதாவது ஒரு தொழில் பார்க்கலாம். எங்க கிருஷ்ணா உங்க பொண்ணுக்கு தான் தாலி கட்டியிருக்கான், உங்களுக்கு இல்ல. தான் பெத்த பொண்ணை வச்சே மத்தவங்கள மயக்கி இப்படி காசை பிடுங்குறீங்களே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விடுங்க அத்தை, விடுங்க, அவங்களுக்கே தெரிஞ்சா சரி. என்ன சம்மந்தி, நானும் போனா போகுதுன்னு பாக்குறேன். என்ன அவங்க தான் பேசுறாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சா சரிங்கிறீங்க? அவ எங்க பொண்ணுங்கிறது முதபட்சம். இப்ப முன்னுரிமை உங்களுக்கு தான். அவ உங்க மருமக. என் மகளை ஏதோ மயக்கரா, இதுக்கு பேர் என்ன தெரியுமான்னு கேக்குறாங்க. நீங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சா சரிங்கிறீங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? அப்பா பேச்சு விடுங்கப்பா, நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. இதுக்கப்புறம் எங்க அம்மாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, செருப்பு பிஞ்சிடும். இது ஒண்ணுதான் நீங்க பண்ணல மாப்பிள்ள, இதையும் பண்ணிட்டீங்கல்ல. இது ஒண்ணுதான் உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணி இந்த மரியாதை மட்டும் தான் கிடைக்கல. இப்ப செருப்பு பிஞ்சிடும்னு அந்த மரியாதையும் கொடுத்துட்டீங்கல்ல. உங்க புத்திய, உங்க பணக்கார புத்திய, எச்ச புத்திய காட்டிட்டீங்கல்ல. என் பொண்டாடி சொல்லிக்கிட்டே இருந்தா, அவங்க எல்லாம் பணக்கார திமிர் பிடிச்சவங்க, நம்மள மதிக்கவே மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கமோ அந்த அளவுக்கு நல்லது, அந்த அளவுக்கு மரியாதைன்னு. நான் கூட அவளை சத்தம் போடுவேன், ஏன்டா இப்படி இருக்கான்னு நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அவ தான் சரி, நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கேன்னு எனக்கு இப்ப இந்த நிமிஷம் தான் புரியுது. காசுக்காக பிய கூட திம்பிங்க போல. அதே இது காசு இல்ல ஏழைப்பட்டவங்கன்னா பொண்டாட்டியோட அப்பான்னு தெரிஞ்சாலும் கண்ட மாதிரி மரியாதை இல்லாம பேசுவீங்க, அப்படித்தானே? மாமா சாரி மாமா, நான் எங்க அம்மா சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு.
நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டே இருந்தீங்க. பேச்சு நிப்பாட்டுங்கன்னா ரெண்டு பேரும் நிப்பாட்டல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. அது நிஜமா நான் வேணும்னு பேசல. நான் ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருந்தாங்களா, அம்மா அப்படி கேட்டோன்னே எமோஷனல் ஆயிட்டு. போதும் மாப்பிள்ள போதும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பணக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்க அம்மா காட்டுனாங்க. இப்போ பணக்கார மாப்பிள்ளையா இருந்தா மாமனார்ட்ட எவ்வளவு மரியாதையோட நடந்துப்பான்னு நீங்க காட்டிட்டீங்க. போதும். அப்பா சாரிப்பா. அப்பா சாரிப்பா, இப்படி நடக்கணும்னு நினைக்கவே இல்ல. சாரிப்பா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கப்பா. நீ ஏமா சாரி கேக்குற? நீ என்ன எதுவும் சொல்லலையே. உன் புருஷன் தானே சொன்னாரு. நீங்க உள்ள வாங்கப்பா, உள்ள போய் பேசிக்கலாம்ப்பா. எதுக்குமா எனக்கு கொடுத்த மரியாதை காணாதா? உள்ள வந்தா இன்னும் பலர்னு 2 கண்ணத்திலேயே அறியறதுக்கா? சாரி மாமா, ஏதோ கோவத்துல